டாம்னு ஒரு பையன். வகுப்புலையே பெரிய பாடி, பெரிய ரவுடி. மத்த பசங்கள தள்ளி விடுவான், அடிப்பான், லஞ்ச் புடுங்கி தின்பான், ஹோம்வொர்க்க கூட அவங்கள எழுத வைப்பான். இந்த டார்ச்சர் தாங்க முடியாம ஒரு நாள் எல்லா பசங்களும் சேர்ந்து பேசுனாங்க. போதும் டா சாமி, இனி டோமை எதிர்த்து நிக்கலாம். ஒரு பையன் சொன்னான், அவன் நம்மள ஒருத்தன அடிச்சா நாம எல்லாரும் சேர்ந்து திருப்பி அடிக்கணும். இன்னொருத்தன், லஞ்ச புடுங்குனா எல்லாரும் சேர்ந்து திருப்பி வாங்கணும். மூணாவது பையன், ஹோம்வொர்க் எழுத சொல்லி ஃபோர்ஸ் பண்ணா எல்லாரும் சேர்ந்து டீச்சர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். முடிவு ஆச்சு, இனி டாம் யாரையாவது புலி பண்ணா எல்லாரும் ஒன்னா நின்னு எதிர்ப்போம். அடுத்த நாள் டாம் வழக்கம் போல ஒரு பையனை தள்ளிவிட்டான். ஆனா இந்த தடவை எல்லா பசங்களும் டேமா வந்து டாம் முன்னாடி நின்னாங்க. பயம் இல்லடா எங்களுக்கு. டாம் கோபத்துல இன்னும் ஸ்ட்ரோங்கா தள்ள பார்த்தான். அவ்ளோதான், எல்லா பசங்களும் சேர்ந்து டாம்க்கு செம்ம அடி கொடுத்தாங்க. வெடித்தல். அதுக்கப்புறம் டாம் யாரையும் புலி பண்ணதே இல்ல. ஏன்னா அவனுக்கு அவன் இடம் காட்டப்பட்டுச்சு. பாடம், ஒரு ஆள் மட்டும் எந்த பட்லையும் ஜெயிக்க முடியாது. டீம்வொர்க் இருந்தா எந்த கோலையும் அச்சீவ் பண்ணலாம். ஒன்னா நின்னா பெரிய ரோடியும் பயப்படுவான். யூனிட்டி தான் ரியல் ஸ்ட்ரெங்த்.